Example 13.9. The set of the data given below shows the ages of the participants in a certain summer camp. Draw the cumulative frequency table for the data. அப்போது இங்கே ஒரு காலம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் ஏஜ் இன் இயர்ஸை கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. புரியுது இல்லைங்களா? இப்போது இதை cumulative frequency of the first observation is the same as the frequency. எப்பயுமே நம்ம ஃப்ரீக்வன்சி பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்கிறத நம்ம எப்படி எழுதிடுறோம், கொடுத்துருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி டேபிளில் ஹொரிசாண்டலாக இருக்கிறத நம்ம இதுமாரி வெர்டிக்கலாக நம்ம எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இப்படி வெர்டிக்கலாக நம்ம எழுதிக்கிறோம். அப்போது அதில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க, the cumulative frequency of the first observation is same as a frequency. அதில் என்ன இருக்குது? ஃப்ரீக்வன்சி cumulative frequencyயில் இங்கே 3 இருக்குது. இதுதான் இங்கே 3 வருது. அதை தான் the cumulative frequency of the first observation is the same as a frequency since there is a no frequency before it. அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லாததுனால இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுகிறோம். புரியுது இல்லைங்களா? இப்போ cumulative frequency டேபிள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதெல்லாம் ஏஜஸ் இங்கே எழுதிட்டோம், ஃப்ரீக்வன்சி எழுதிட்டோம். இதை தான் இங்கே 3ன்னு எழுதியிருக்கோம். 3 ப்ளஸ் அந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற 18 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 21 ப்ளஸ் அகைன் 21 13ஓட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது? 13ஓட ஆட் பண்ணும்போது 34 வருது. அந்த 34 ப்ளஸ் 12ஓட நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அகைன் என்னது 46 கிடைக்குது. அந்த 46ஐ இந்த 7ஓட ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடுது? 53 கிடைக்குது. அந்த 53 இந்த 27ஓட நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 18 கிடைக்குது. புரியுது இல்லைங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரீக்வன்சி டேபிள் மட்டும்தான் ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி டேபிள் ஒண்டி தான் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். புரியுது இல்லைங்களா? வேறு எதுவும் கேட்கல. இது 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. அதனால் இவ்வளோ தான் இதோட லிமிட்டேஷன். எது கேட்குறாங்களோ அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு நிறுத்திடணும். புரியுது இல்லைங்களா? புரியலைன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அழகாக புரியுதல் வர ஆரம்பிக்கும்.